ஐபிஎல் ஆக்ஷனில் பிளேயர்ஸை விற்கிற மாதிரி இங்கே ஒருத்தர் ஈஃபில் டவரை விற்றுருக்காரு. அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவர் தான் விக்டர் லஸ்டிக். இவர் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த ஒரு கான் ஆர்டிஸ்ட். அதாவது இந்த சதுரங்க வேட்டை படத்தில் வர ஹீரோ மாதிரிப்பட்ட கேரக்டர். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்கேம் பண்ணுற ஒரு ஆள். 1925 இவர் பாரிஸ்க்கு போயிருக்காரு. பாரிஸில் போயிட்டு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி இவரை மற்றவங்க முன்னாடி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா ஃப்ரான்ஸில் இருக்கிற லக்ஸரியான ஒரு ஹோட்டலில் ஒரு சில ஸ்கிராப் மெட்டல் டீலர்ஸை இன்வைட் பண்ணி ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காரு. அந்த மீட்டிங்கில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈஃபில் டவரோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்பவே ஹையாக இருக்குது, கவர்மெண்டால் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியலை, ஸோ கவர்மெண்ட் அதை செல் பண்ண முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் அதை டிஸ்மேண்டில் பண்ணி ஸ்கிராப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன கதையை நம்பி ஆண்ட்ரி பாய்சன் சொல்கிறவர் 70,000 பிரான்ஸ் டாலர்ஸுக்கு ஈஃபில் டவரை பிட் பண்ணி வாங்கினது மட்டும் இல்லாமல் பேமெண்ட்டையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு. பேமெண்ட் கையில் கிடைச்சதுமே விக்டர் ஆஸ்திரியாக்கே எஸ்கேப் ஆகி போயிட்டாரு.